ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம டோட்டோக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 26/2/2026க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 26/2/2026க்கு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம பழைய ரிசல்ட்லேருந்து தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வர போகிறோம். ஏன்னா லைன் சீரியல் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. கடைசியாக நம்மளுக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் இது திங்கக்கிழமை ரிசல்ட்டு 24, 26, 30, 32, 37, 47 2 சொல்லிட்டு கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இந்த 30, 32, 37ங்கிற ஃபார்மெட், அதாவது லைன் சீரியல் கண்டினியூ ஆகிருந்துச்சு. ஏன்னா நம்ம கடைசியாக திங்கக்கிழமை இதே மெத்தடை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ திங்கக்கிழமை நம்ம 23/2/2026 கொடுத்துருந்தோம். ஸோ இதில் டோட்டல் பால்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லைன் சீரியல் கொடுத்துருந்தோம். ஸோ லைன் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நம்மளுக்கான ஃபார்மெட். ஸோ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 9, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10லேருந்து 19, 20லேருந்து 29, 30லேருந்து 39, 40லேருந்து 49. ஸோ லாஸ்ட் ஃபார்மெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து நம்மளுக்கு 0 வரைக்கும் வரும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லாஸ்ட் லைன் சீரியல் ஃபுல்லாத்தையும் கொடுத்துருந்தோம். இந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு ஒரு ஃபார்மெட்லேயும் 3 நம்பர்ஸ் நின்றுச்சு. அதிகப்படியாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ். இதிலலாம் பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் 40, 41, 46, 47. இதில் 3 நம்பர்ஸ், இதில் 3 நம்பர்ஸ், இதில் 3. ஸோ இதில் நம்மளுக்கு 3. கடைசியாக நம்மளுக்கு நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8, 38, 42ன்னு சொல்லிட்டு இது கடைசி ஃபார்மெட்லேருந்து வெளியே வந்துருந்துச்சு. அதனால் ரிமைனிங் பால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9லேருந்து நம்மளுக்கு 1லேருந்து 0 வரைக்கும் உள்ள ஃபார்மெட், அதாவது 9 to 0ன்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் 9 வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10ஓட சீரியல் மிஸ் ஆயிருந்துச்சு. அதனால் 10. கடைசியாக லைன் சீரியலில் பெரிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஓட சீரியல் மிஸ் ஆயிருந்துச்சு. இதோட இன்னொரு நம்பரை நம்ம எழுதாமல் விட்டுருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 7ஓட சீரியல் நண்பா. அதாவது 7, 17, 27, 37, 47. ஸோ இந்த ஃபார்மெட்டை நம்ம லாஸ்ட்டாக எழுதாமல் விட்டுருந்தோம். இதில் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்துருந்துச்சு. இதில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37, 47 கிடச்சிருந்துச்சு. இதில் 37, 47 கிடச்சிருந்துச்சு. அதேமாதிரி இந்த 10ஓட ஃபார்மெட்லேருந்து நம்மளுக்கு 30 கிடச்சிருந்துச்சு. அதேமாதிரி 1 to 9ங்கிற ஃபார்மெட்லேருந்து 2 கிடச்சிருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நல்ல வின்னிங் கிடையாது. ஏன்னா நம்மளோட கெஸ்ஸிங் படி இதில் 3 நம்பர்ஸ் தான் மினிமம் 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அதே இது நம்மளுக்கு இந்த 2 நம்பர் 3 நம்பர்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இதைப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 37, 47 இது உள்ளக்கு நின்றாலும் நம்மளுக்கு இது நல்ல வின்னிங் கிடையாது. ஏன்னா போன ட்ராவில் இந்த 7ஓட சீரியல் நம்ம எழுதாமல் விட்டுருந்தோம். அதனால் இது நம்மளுக்கு வின்னிங் கால்குலேஷனில் வராது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. இப்போது நம்ம இதிலேருந்து ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸை தான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இந்த மெத்தடில் நம்மளுக்கு இன்னமும் ஒரு சில கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர் ஃபாலோ ஆச்சுன்னா நம்மளுக்கு G1 படி 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டாக நிற்கும். ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸு எக்ஸு எக்ஸு. ஸோ இதில் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு G2 படி 10 20 30 40. ஸோ இதை நம்ம அப்படியே G2வில் நிறுத்த முடியாது. இதோட லைன் சீரியல் இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கிறணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 9 19 29 39 49. அடுத்ததாக நம்மளுக்கு G3 படி நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா ஃபார்மெட்டில் 7ஓட சீரியலை பொறுத்த வரைக்கும் 7, 17, 27, 37, 47ன்னு அடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 7 சீரியல் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை நண்பா. இந்த 7 சீரியலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதை தான் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 37, 47 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ரிமைனிங்கில் உள்ள நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7, 17, 27 ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இதை நம்ம ஃபார்மெட்டாக பிரிக்கும்போது நம்மளுக்கு 7, 17, 7, 27, 17, 27 இப்படி நம்ம பிரிக்கணும். இதை பிரித்தோம்னா நம்மளுக்கு
7 17 37. அதே மாதிரி 7 27 37. 7 27 37. ஸோ இப்படி நம்ம 3 ஃபார்மெட்டாக பிரிக்கலாம். இந்த 3 ஃபார்மெட்டில் இருந்து நம்மளுக்கு இன்னொரு ஃபார்மெட் என்னென்னா 47. ஸோ அதை தான் நமக்கு போட போகிறோம். 7 17 47. 7 27 47. 7 27 7 17. 7 17 7 27 17 27. 7 17 7 27 7 17 நண்பா. சின்ன கவனக்குறைவு கூட மொத்தமாக நம்மளுக்கு காலி பண்ணிடும். இது 7 17. அதே மாதிரி இங்கேயும் 7 17 47 7 27 47. அதேமாதிரி வந்து 17 27 17 27 47. அதாவது 3 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் நம்மளுக்கு இந்த ட்ராவலை கை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 நம்பர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இதில் இருந்து, அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு 2 7 அடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37 47 அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஃபார்மெட் கம்ப்ளீட்டட் கிடையாது. அதனால நம்ம இந்த நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு லைன் சீரியலாக எடுத்துக்கலாம். 7 17 37 7 27 37 17 27. இது வந்து 17 27 17 இது 27 இது கரெக்டாக தான் போட்டு வந்திருக்கோம். 17 27. அதுமாதிரி 7 17 47 7 27 47. அதேமாதிரி 17 27 47. ஓகே, மொத்தமாக நம்மளுக்கு இதில் வந்து 6 நம்பர்ஸ் கிடச்சிருச்சா? அப்போது இந்த ட்ராவுக்கான 3 நம்பர் டச் இது தான். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது இன்னும் ஒன்று மெயினான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு ரிமைனிங்கில் கிடச்சிருக்க நம்பர் வந்து இந்த 9 சீரியல் நண்பா. இந்த 9 சீரியலை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ 9 சீரியலை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் G2 படி நம்ம அங்கே நிறுத்தியிருந்தாலும் இந்த ட்ரா 9ஓட சீரியலுக்கு அது எப்படியே சான்சஸ் இருக்குது. அதனால் ஏற்கனவே நம்மளுடைய 47 ஃபார்மெட்லேருந்து 3 4 பிரித்து எடுத்திருக்காங்க. 3 4 பிரித்து எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 9 19 29 39 49 இதை பிரித்து இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நம்ம இதிலேருந்து லைன் சீரியல் எடுக்கும்போது 1 நம்மளுக்கு வந்து 9 19 29 நிற்கும். இது ஒரு லைன் நம்பர்ஸாக நிற்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இதிலேருந்து பயிற்சி போட்டு இதிலேருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுக்கணும். அதாவது இங்கே என்ன நம்ம எடுத்தோமோ அதே தான் இங்கே. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 9 19 39 9 29 39. அதுக்கடுத்து 19 29 39. இப்போ சேம் ஃபார்மெட் தான். இதை அப்படியே 49 மாற்றிக்கிற வேண்டியது. அதாவது 9 19 49 9 29 49 19 29 49. அப்போது 3 பேஸ். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஜம்பிங்கில் வரப்போகுதா இல்லை லைன் படி வரப்போகுதா? லைன் படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து 9ஓட ஃபார்மெட்டை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜம்பிங் படி வரதா இருந்தால் நம்மளுக்கு 7ஓட ஃபார்மெட்லேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 7 தான் கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸு சான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 4 நம்பர்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நான் சொல்கிறது ஒன்றும் புரியல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் டோட்டோவுக்கும் 40க்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன்.
டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய எக்ஸு படி இந்த ஃபார்மெட் ஃபுல்லாகவே வந்து எக்ஸு. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதிலேருந்து எடுக்கும்போது நம்ம வந்து 0 தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸு 0வாக இருந்துச்சுன்னா இதிலேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே 2-3 தடவை வந்து ஒற்றைப்படையில் தான் எழுதிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தது 30ஓட சீரியல். அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா லைன் சீரியல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து லைன் சீரியல் தான் இருக்குது. அதுக்கு முந்தின ட்ரா லைன் சீரியல் தான் இருக்குது. அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு மறுபடியும் 3 தான் அடிச்சிருந்துருக்காங்க. 3, அதுக்கப்புறம் லைன் சீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் 4 இருக்குது. அதுக்கப்புறம் லைன் சீரியலு. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் வாய்ப்பு இருக்குது நண்பா அதிகப்படியாக. அப்படி இல்லாட்டனா நம்மளுக்கு இதிலேருந்து தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த சின்ன நம்பர்ஸ்லேருந்து. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் பிடிக்கும் நண்பா. டோட்டோவில் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் கவனம் சிதறினாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே மிஸ் ஆகி போகும். ஸோ இந்த ட்ரா நான் முடிஞ்ச அளவுக்கு 3 ட்ரா மெத்தடை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 2 நம்பர் 3 நம்பர் எடுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். அந்த 6 நம்பர் வரைக்கும் 5 நம்பராவது அதிகப்படியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது டவுட்டாக தான் இருக்கும். அப்படி உள்ளவங்க நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 22/2/2026 நம்மளுடைய டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.